Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல WPL நடக்கிற கடைசி மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஆமா, கிட்டத்தட்ட ஃபைனல் மேட்ச் வந்து நெருங்கிட்டோம். இந்த ஃபைனல் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டெல்லி அண்ட் மும்பை இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ஃபைனல்ல வந்து பிளே பண்ண போறாங்க. இதுல டெல்லி நடந்த அந்த 3 சீரீஸ்லயுமே ஃபைனல் வரையும் வந்து கப்பை வின் பண்ண முடியாம லாஸ் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல மும்பை அண்ட் டெல்லி தான் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. அதுலயும் வந்து ஃபைனல்ல வந்து அவங்க லாஸ் பண்ணிட்டு மும்பை கப் விட்டு போயிடுச்சு. செகண்ட் சீரீஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா RCB அண்ட் டெல்லி வந்து பிளே பண்ணாங்க. அதுலயும் RCB வந்து வின் பண்ணிட்டாங்க. இது 3வது முறையா அவங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. பட் இருந்தாலும் மும்பைல நடக்குது அப்படிங்கும் போது மும்பை கூட ஃபேவரா போகலாம். பட் இந்த வெடுவை பொறுத்த வரைக்கும் டேஸை யார் வின் பண்றாங்க அப்படிங்கிறதா இருக்கு. அவங்க வின்னிங்கா இல்லையா அப்படிங்கிறது முடிவு பண்றது. இந்த மேட்ச் டெல்லி வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஸ்ட்ரைட்லி வந்து தோணுது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி மார்ச் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் சேம் அதே வெனு மும்பைல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்ப இந்த மும்பையோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறது பெருசா நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 3 மேட்ச் பிளே பண்ணிட்டாங்க. அந்த 3 மேட்ச்லயுமே எப்படி சப்போர்ட்டிங் இருக்குன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் சேம் ட்ராக்ல இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச் ஃப்ரெஷ்ஷா ட்ராக் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு தான் நல்லா சப்போர்ட்டிங் இருந்துச்சு. பேட் செகண்ட் பண்றவங்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிங் இல்ல. செகண்டா போல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஸ்பின்னர் 2 பேருமே டாமினேட் பண்றாங்க. சோ அதனால செகண்டா பேட் பண்றவங்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிங் இருக்காது இந்த வினோ பொறுத்திருக்கும். சோ அதனால தான் ஸ்டார்ட் அப்ல நான் சொல்லியிருந்தேன், டாஸை எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீம் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு கப்பு அவங்களுக்கு தான் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா டாஸை வின் பண்ண டீம் இந்த 3 மேட்சோட ரெக்கார்டை பார்த்துட்டு கண்டிப்பா பேட்டிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பேட்டிங்கை சூஸ் பண்ணும் போது கண்டிப்பா அந்த டீம் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, அடுத்ததான் நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்ல கேபினட் வைஸ் கிராம்ல இருக்கட்டும் சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் ஆகட்டும், குபேரோ ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் ஆகட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, அடுத்ததா நீங்க நம்ம XL11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். மற்ற ஆப் நம்ம XL11 ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வர வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப்ல ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பெஸ்டான ஆப் நம்ம XL11 ஆப் தான். ஒரு 280 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் வின் பண்ணலாம். ஒரு 419 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1500 ரூபாய் வந்து வின் பண்ணலாம். கிட்டத்தட்ட ரொம்ப லோவஸ்ட் அமௌண்ட் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அதுல வின்னிங் அமௌண்ட் கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்டா வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து WBO மேட்சஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மேட்சுக்கு 5 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் 50,000 ரூபாய் வரை நீங்க வின் பண்ணலாம். ஸோ நிறைய ஆஃபர் ரேஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, அடுத்ததான் வெளியூர் வந்து பாத்துரும். ஸோ வெனுவை பொறுத்தவரைக்கும் ஓவராலா 14 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 7 மேட்சஸும் பேட் செகண்டா பண்ணவங்க 7 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்க தான் அதிகமான மேட்சஸ் வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஆவரேஜ் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் ஒரு 165 மேட்ச் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் டெல்லி உமன்ஸ் 223 ரன் அடிச்சு 2 விக்கெட் தான் இழந்திருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரும் அதே டெல்லி உமன்ஸ் 131 ரன்னுக்கு 9 விக்கெட்ஸும் வந்து இழந்துட்டாங்க. ஸோ டெல்லி உமன்ஸ் இந்த வெனுவுல நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். அந்த ரீசன்ட் ரெக்கார்ட் ஓவராஜா லாஸ்ட் 5 T20 கம்பேர் பண்ணும்போது 172 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 55 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர் 19 விக்கெட்டும் ஸ்பின்னர் 36 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலரை பொறுத்த வரைக்கும் போத் நேஷன் சேர்த்து ஒரு 1, 2, 2 விக்கெட் இந்த மாதிரி தான் எதிர்பார்க்கலாம். பட் ஸ்பின்னர் அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். அதாவது ஹெட்வுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல மும்பை உமன்ஸ் 3 மேட்சஸும் டெல்லி உமன்ஸ் 4 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட்வெட்ல பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஒரு பாயிண்ட் ஆகுதுலயாச்சும் டாப் ஆர்ல இருக்கிறது நம்ம டெல்லியை பொறுத்த வரைக்கும். பார்த்ததா ரெண்டு டீமுக்கு ப்ராப்பர் 11 பொறுத்த வரைக்கும்
மும்பை இந்தியன்ஸ்ல யாஸ்திகா பட்டியா, ஹைலி மேத்யூஸ் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. லாஸ்ட் மேட்ச் அதுக்கு முன்னாடி ரெண்டு மேட்சும் பாத்தீங்கன்னா அம்லியா கேர் தான் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ணாங்க. அவங்களுக்கு ரெண்டு மேட்ச் வாய்ப்பு கொடுத்தும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவுக்கு இல்ல. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் விக்கெட் இழந்தாங்க, செகண்ட் மேட்ச் ரன் அவுட்ல தான் விக்கெட் இழந்தாங்க. பட் இந்த மேட்ச் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். இல்ல நான் பழைய ராய்களுக்கே போறேன்னு சொல்லிட்டு யாஸ்திகா பட்டியாவை கொண்டு போயிட்டாங்க. அது நல்லாவே அவங்களுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ யாஸ்திகா பட்டியாவும் ஹைலி மேத்யூஸ் தான் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. நட்ஸியா பிரெண்ட், ஹர்மன்பிரீத் கௌர், அமலியா கேர், அமன்ஜோத் கௌர், சாஜனா, கமிலினி, சன்ஸ்கிருத் குப்தா, இஸ்மாயில் அண்ட் இசாக். ஸோ இதுதான் மும்பை உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸா வந்து இருக்கு. அடுத்ததா டெல்லி உமன்ஸ். ஸோ டெல்லி உமன்ஸ் லெவன்ஸை பொறுத்த வரைக்கும் சஃபாலி வர்மா, மெக்லானி ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஜானசன், ஜெய்மர் ரொட்ரிகிஸ், சதர்லேண்ட், மசானா கேப், ஜாரா பிரைஸ், விக்கெட் கீப்பர், பிரசாத், மின்னுமணி, சிக்கபாண்டே, டைட்டஸ் அது. ஸோ இது வந்து லாஸ்ட் லைனப்ஸ் தான். ஸோ இந்த வெனுல ஸ்பின்னருக்கு நல்லா சப்போர்ட் இருக்கனால ஸோ மோஸ்ட்லி 4 ஃபாஸ்ட் பவுலர் போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு டைட்டஸ் அது எடுத்துட்டு ராதா யாதவ் சம்திங் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க சேஞ்ச் ஆனாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் டீட்ல வந்து சொல்லிடுறேன். இப்போ ரெண்டு டீமுக்கு லைனப்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ ரெண்டு டீமுக்கு பிளேயர்ஸ் யார் யாருக்கு இரண்டு ஆப்ஷன், டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மும்பையை பொறுத்த வரைக்கும் யாஸ்திகா பட்டியா, ஹைலி மேத்யூஸ், நட்ஸியா பிரெண்ட், அமலியா கேர், அமன்ஜோத் கௌர். சேம் அதே 6 பிளேயர் டாப் 6ல இருக்கக்கூடிய 6 பிளேயர் டபுள் ஆப்ஷன் பிளேயர், ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் சிங்கிள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இதுல பெனிஃபிட் உள்ள பிளேயர் அப்படின்னா யாஸ்திகா பட்டியா இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்டா பேட் பண்ணாலும் சரி, அவங்கள்ட்ட நம்ம ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் விக்கெட் கீப்பிங்ல ரன் அவுட், ஸ்டெம்பிட், கேச்சஸ் இது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்லாவே சப்போர்ட்டிங் இருந்துச்சு. பட் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, டாஸ் வின் பண்ற டீம் எந்த டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஸோ அதுல இன்கேஸ் மும்பை பேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா மும்பை தான் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்ப யாஸ்திகா பட்டியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவங்க பேட்டிங்ல இருந்து நம்ம பெரிய அளவுக்கு வேணா ஒரு 15ல இருந்து 20+ ஸ்கோர், ஓவராலா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது யாஸ்திகா பட்டியா நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ரன் அவுட் செகண்டா அவங்க ஃபீல்டிங் பண்ணும் போது ரன் அவுட், ஸ்டெம்பிட், கேச்சஸ் இதெல்லாம் நல்லாவே வாய்ப்பு, ஸ்பின்னர் இருக்கனால அதனால விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்கனால மினிமம் ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத அவங்களுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓவராலா ஒரு 46ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது யாஸ்திகா பட்டியாக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யாஸ்திகா பட்டியா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டீம் மும்பை அண்ட் டெல்லியை பார்க்கும் போது விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல யாஸ்திகா பட்டியா தான் டாப்பர் இருக்கனால அவங்க போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது, கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்டா பேட் பண்ணும்போது 50 ஆப்ஷன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஹைலி மேத்யூஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி, செகண்டா போல் பண்ணாலும் சரி 2 விக்கெட் அப்படிங்கறத இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருக்காங்க. ஸோ ஹைலி மேத்யூஸ் போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். ஓவராலா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 100ல இருந்து ஒரு 110+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஹைலி மேத்யூஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க கண்டிப்பா ஹைலி மேத்யூஸ் ஒரு கேப்டன்ஷிப்பா வந்து இருக்கணும். அதுதான் ரொம்ப சேஃபான பிக்கா வந்து இருக்கும். நட்ஸியா பிரெண்ட் ரைட்டா மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். பட் விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய டவுட் தான். அப்படியே கிடைச்சாலும் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். நட்ஸியா பிரெண்ட் இருந்து விக்கெட் கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி, நட்ஸியா பிரெண்ட் அவங்க பேட்டிங்ல ஸ்டார்ட் அப்ல என்ன ஃபார்ம்ல இருந்தாங்களோ கடைசி வரையும் அந்த ஃபார்மை விட்டு வெளியே போறது கிடையாது அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த ஆடிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா நட்ஸியா பிரெண்ட் இந்த மேட்சும் அவங்கள்ட்ட நம்ம ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா ஹைலி மேத்யூஸ் கேப்டனும் நட்ஸியா பிரெண்ட் வைஸ் கேப்டன் இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து ஹர்மன்பிரீத் கௌர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன சேம் ஒவ்வொரு மேட்சுக்கு நான் சொல்றது தான், ஒரு முக்கியமான தருணத்துல ஹர்மன்பிரீத் கௌர் இருக்காங்க அப்படின்னா கடைசி வரை என்ன மேட்சஸா கொண்டு போய் ஆகணுங்கிறதால ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, அவங்களோட பொசிஷனை கரெக்டா பயன்படுத்திட்டு அவங்க வந்து பிளே பண்ணிடுவாங்க. இன்கேஸ் இந்த 3 பிளேயருமே கிட்டத்தட்ட ஒரு 15 ஓவரும் ஆடி ஒரு நல்ல டார்கெட் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் இதுதான் தெரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நம்ம நல்லா அடிச்சாலும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து ஒரு 15 பால் பிடிச்சாவே போதும், கிட்டத்தட்ட ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் அப்படிங்கறத அடிச்சிருவாங்க ஹர்மன்பிரீத் கௌரை பொறுத்த வரைக்கும். போத் இன்னிங்ஸ்லயுமே நான் சொல்றது, ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, டாப்பர்ல இருக்க 3 பேருமே ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு 150க்கு மேல கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆடுறோம் அப்படின்னு வந்தாங்கன்னா
அதுல இருந்து அவங்க பங்களிப்பு ஒரு 200 கூட கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஆடிட்டிங் பிளேயர். இன்கேஸ் செகண்டா பேட் பண்றாங்க, 3 பிளேயருமே சேர்ந்து ஒரு டார்கெட் 220 சம்திங் பிக்ஸ் பண்ணிட்டாங்க, இதுல அவங்க வந்து 160 வரையும் அடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் விக்கெட் இழக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஹர்மன்பிரீத் கவுர் அந்த இடத்துலயுமே ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல பிளே பண்ணி பேட்டிங் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஹர்மன்பிரீத் கவுர் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் சீரிஸ்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்க இம்பார்ட் கொடுத்துக்கலாம். ஸ்மால் லீக்ல சேஃபா போறவங்க போத் விஷயமா தான் ட்ரை பண்ணணும். பட் கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. அமிலியக்கர் லெக் பிரேக் பவுலர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா 1 விக்கெட், செகண்டா பவுல் பண்ணா 2 விக்கெட். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும் போது அமிலியக்கர் நம்ம பேட்டிங் ஆப்ஷன் வரையும் நம்ம வரலாம் எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ அடிப்பாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இங்கே டாப் ஆர்டர்ல இருக்கவங்களே பேட்டிங் ஆர்டரை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே அமிலியக்கர் பேட்டிங் ஆர்டர் வந்தாங்க அப்படின்னாலும் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கடைசி டைமிங்ல பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்குதுன்னா அமிலியக்கருக்கு அம்ஜத் கவுர் இவங்களுக்கு 2 பேருக்குமே பேட்டிங் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க, சாதனாக்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா கடைசியா அந்த 4 ஓவர்ல வந்து சாதனா பால்ல இருந்து அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிறனால சாதனாவை டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த பவுலிங் ஆப்ஷன் பேட்டிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. சோ அப்படி இருக்கும்போது அமிலியக்கர் நம்ம பெரிய அளவுக்கு பேட்டிங் ஆப்ஷன் வந்து எதிர்பார்க்க முடியாது. பவுலிங்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா 1 விக்கெட், செகண்டா பவுல் பண்ணா 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அமன்ஜோத் கவுர் பவுலிங்ல நல்லாவே அவங்களுக்கு நல்ல ஸ்பெல் அது நல்லாவே டர்ன் ஆகுது. பட் விக்கெட் டேக் ஆப்ஷன் ரொம்பவே கம்மி தான். என்னை வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல இருந்து 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர் வந்தாங்க அப்படின்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிளேயரா வந்து இருப்பாங்க. சாதனா அண்ட் கமிலினி 2 பேருமே அவங்க பேட்டிங் ஆர்டர் வந்தாங்க அப்படின்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல சாதனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் டாப் ஆர்டருக்கு கொண்டு போயிருவாங்க. சோ லாஸ்ட் டைமிங்ல ஒரு பினிஷிங் ரோல்ல ஒரு பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த எப்ப வேணா சாதனா டாப் ஆர்டர்ல போயிருவாங்க. சோ அப்படி இருக்கும்போது சாதனாட்டு தான் ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். 6 எலிஜிபிள் டூல மொத்த பாலே அடிச்சாங்கன்னா 6 தான் அடிப்பானா அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். கண்டிப்பா சாதனா இந்த மேட்ச் டாப் ஆர்டர்ல வந்தாங்க அப்படின்னா 25-30 ஸ்கோர் கூட எதிர்பார்க்கலாம். அப்படி இல்ல டாப் ஆர்டர் இருக்கவங்க மேட்ச் முடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க பேட்டிங் ஆர்டர் வருவாங்கன்னு பெரிய கொஸ்டின் மார்க். அப்படியே வந்தாலும் ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிதான் வந்து எதிர்பார்க்க முடியும். சம்ஸ்கிருத் குப்தா லாஸ்ட் மேட்ச் பவுலிங் ஆப்ஷனே கொடுக்கல, ஏன் அப்படின்னே தெரியல. பவுலிங் ஆப்ஷன் கேஸ் கொடுத்துருக்கலாம், பட் மற்ற பவுலர்ஸ் கிட்ட நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படிங்கிறனால உங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணல. இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறனால கண்டிப்பா சம்ஸ்கிருத் குப்தா இருந்து ஒரு 2 ஓவராச்சும் எதிர்பார்க்கலாம். அப்படி பவுல் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட், செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் ஒரு பிளேயர். பட் லாஸ்ட் அந்த 2 மேட்ச்லயும் பெருசா உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்றதே கிடையாது. பட் இந்த மேட்ச் மோஸ்ட் ப்ராபபிலி முக்கியமான மேட்ச் தான், மெயினான பவுலர்ஸே இருக்காங்க. இன்வேஸ் அவங்களுக்கு சப்போர்ட் ஆகல அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல சாதனா வந்து ஒரு பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சம்ஸ்கிருத் குப்தா ஒரு பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்னம் இஸ்மாயில் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்டா பவுல் பண்ணாலும் சரி அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிங்கறத உங்களுக்கு நம்ம எதிர்பார்க்கணும். இந்த வெடுவில் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் கிடைக்கல, செகண்டா பவுல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1 விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற எடுத்துட்டு இருக்காங்க. சோ சேம் இந்த வெனுலையும் சப்னம் இஸ்மாயில் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா அன்எக்ஸ்பெக்டான 1 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாங்க 1 அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஈசாக் லாஸ்ட் மேட்ச் ஒரே ஒரு ஓவர் தான் வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க, பெருசா உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கல, விக்கெட்டிங் ஆப்ஷனும் இல்ல. இந்த மேட்ச் பவுல் பண்ணாங்க ஒரு 2 ஓவராச்சும் மினிமம் பவுல் பண்ணாங்க அப்படின்னா 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு விக்கெட் டேக் ஆப்ஷன் பிளேயர், அவங்க பவுல் நல்ல ஒரு டேன் ஆகும். சோ கண்டிப்பா ஒரு முக்கியமான மேட்ச்னால ஈசாக் வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்துதான் டெல்லி உமன்ஸ். ஸோ டெல்லி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் சஃபாலி வர்மா, மெக்லானி 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இதுல மெக்லானி போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும் போது நம்ம ரிஸ்க் எடுக்கவே முடியாது. ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா அவங்க போத் இன்னிங்ஸுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. அது கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்டா பேட் பண்ணும்போது நீங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஆப்ஷன் தான். இதுல சஃபாலி வர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்றதை கம்பேர் பண்ணும்போது செகண்டா பேட் பண்ணும்போது அவங்க ஃபார்ம் வைஸ் நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் வந்து இருக்காங்க. பட் மத்த வெனுல பிளே பண்ணதை வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த வெனு ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்களுக்கு தான் நல்லாவே சப்போர்ட்டிங்கா வந்து இருக்கு. அவங்க ரெக்கார்ட்ஸ் இதுக்கு முன்னாடி அவங்க பிளே பண்ண வெனுலாம் செகண்டா பேட் பண்ணும்போது நல்லா ஸ்கோர் வச்சிருந்தாலும் பட் இந்த வெனு அப்படி டோட்டலா சேஞ்ச் அப்படிங்கறதால சஃபாலி வர்மா, மெக்லானி
இவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, டெல்லி வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா சஃபாலி வர்மா மெக்லானிங் ரெண்டு பேருமே நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாத்துங்க. ரெண்டு பேர் இருந்து நம்ம தாராளமா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆடிட்டிங் எலிஜிபிள் உள்ள பிளேயரா தான் வந்திருக்காங்க ரெண்டு பிளேயர்ஸுமே. அதே செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா மெக்லானிங் இம்பார்ட்டன் கொடுத்துட்டு சஃபாலி வர்மா நீங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஜானசன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஒரு விக்கெட், செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாங்க அப்படின்னா ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாங்க. அவங்களோட 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுறாங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. ஸோ இந்த வெனுவோட ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது செகண்டா பவுல் பண்ணும்போது நல்ல ஒரு டேர்னிங் இருக்கு, விக்கெட்டிங் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ டெல்லி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா சஃபாலி வர்மா, மெக்லானிங், ஜானசன் இவங்க 3 பேருக்குமே நீங்க கண்ணை மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா ஜெமிமா ரோட்ரிகஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு 50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ செகண்டா பேட் பண்ணா உங்களுக்கு பெரிய அளவுக்கு ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை, கொஞ்சம் ஏர்லியே விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காங்க இந்த வெனுலையும். ஸோ செகண்டா பேட் பண்ற டீமுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிங்கே இல்லை. இந்த 3 மேட்சஸ்லயும் ஓரளவுக்கு நீங்க பாத்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெமிமா ரோட்ரிகஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்டா பேட் பண்றாங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அனபல் சதர்லேண்ட் அவங்களோட 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுறாங்க. போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கறத அவங்கள்ட்ட நம்ம இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்க முடியும். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாங்க அப்படின்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாங்க. மசனா கேப் சேம் சுமாலிக்க ட்ரை பண்றாங்க, கண்டிப்பா மசனா கேப் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. பேட்டிங் ஆர்டர் வருவாங்களா கொஸ்டின் மார்க் தான். இன்கேஸ் செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா சோ மசனா கேப் வரையும் பேட்டிங் ஆர்டர் வர வாய்ப்புகள் இருக்கு. அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அனபல் சதர்லாண்ட் கூட மேட்ச் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அப்படிங்கும்போது மசனா கேப் போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட். சோ இந்த மாதிரி காம்பினேஷன் தான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்தது சாரா பிரைஸ் செகண்டா பேட் பண்றாங்க டெல்லி அப்படின்னா சாரா பிரைஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க பேட்டிங்ல வந்து மினிமம் ஒரு 20ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அவங்க பேட்டிங் வருவாங்க பெரிய டவுட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவங்க எடுத்து அந்த இடத்துல நீங்க வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாரா பிரசாத் வந்து சேம் ஆக்சுவல் பேட்டிங் ஆர்டர் வருவாங்க பெரிய டவுட் தான். ஃபீல்டிங்ல இருந்து ஒரு 10ல இருந்து ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. மின்னுமணி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு விக்கெட், செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். சோ மின்னுமணியை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கபாண்டு ஸ்மால் லீக் ட்ரை பண்றவங்க சிக்கபாண்டு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வெனுல பெரிய அளவுக்கு டேன் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால என்ன பொறுத்திருக்கும் போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கறத சிக்கபாண்டு எடுத்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அன்னைக்கு செகண்டா பவுல் பண்ணும்போது வேணா ஒரு அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன்ல இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டைடர்ஸ் எதுவும் இந்த மேட்ச் பிளே பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ ஸ்பின்னருக்கு நல்லாவே சப்போர்ட் இருக்கிறதுனால ராதா யாதவ் அண்ட் 2 பிளேயர் யாராச்சும் பிளே பண்ற வாய்ப்புகள் இருக்கு. அந்த 2 பிளேயர்ல யாரு பிளே பண்ணாலும் சரி செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட் கொடுத்துங்க. ராதா யாதவ் இருந்தாலும் சரி சாந்தினி சம்திங் யார் பிளே பண்ணாலும் சரி செகண்டா பவுல் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இம்பார்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ 2 டீம்ல இருக்க பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பாத்துரும். சோ ஃபர்ஸ்ட் எந்த டீம் பேட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஃபேவரா நீங்க ஒரு டீமை மேக் பண்றதுதான் இப்போதைக்கு ரீசெண்டா அவங்க பிளே பண்ண மேட்ச்ல வந்து பார்க்கும்போது எந்த டீம் டேஸ் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஃபேவரா டீமை மேக் பண்றதா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ 2 டீம்ல இருக்க பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் யார் கொடுக்கலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பாத்துரும். சோ ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா சேஃபா போகணும்னு நினைக்கிறவங்க ஹைலி மேத்யூஸ் கேப்டன், நட்ஷியோ பிரென் வைஸ் கேப்டன் இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து போயிருப்பாங்க. இந்த காம்பினேஷன் எப்படி அப்படின்னா இன்கேஸ் மும்பை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஹைலி மேத்யூஸ் கேப்டனும் நட்ஷியோ பிரென் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மும்பை வந்து செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ஜானசன் ஒரு கேப்டன்ஷிப், ஹைலி மேத்யூஸ் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த இடத்துல நட்ஷியோ பிரென் ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா வந்து போயிருவாங்க. ஸோ இதான் காம்பினேஷன். டெல்லி ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி இருந்தா ஜோனசன் ஒரு கேப்டன்ஷிப், ஹைலி மேத்யூஸ் ஒரு வைஸ் கேப்டன்ஷிப். அதே மும்பை ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஹைலி மேத்யூஸ் ஒரு கேப்டன், நட்ஷியோ பிரென் ஒரு வைஸ் கேப்டன். இந்த மாதிரி காம்பினேஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது சேஃபா ஸ்மால் லீக்ல போறவங்களுக்கு ஒரு காம்பினேஷன் ஆப்ஷன். கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்துச்சுன்னா அனபல் சதர்லேண்ட், அமிலியா கேர், மசனா கேப். ஸோ இந்த 3 பிளேயருக்கு யாருக்காச்சும் ஒருத்தர் கேப்டன் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரவுண்டர் தவிர்த்து சிங்கிள் ஆப்ஷன் பேட்ஸ்மேனுக்கு யாருக்காச்சும் நீங்க ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மேட்ச்
ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா மெக்லானி கூட நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது மெக்லானி கூட நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.